இந்த பொண்ணுங்களோட குஸ்திய பார்த்து அந்த சூரியனை பிரமிச்சு போய் நிக்குது. வீரத்தையும் யூபியும் பார்த்து இன்னைக்கு யாரு பெருமைப்பட போறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணுங்களோட குஸ்திக்கு முன்னாடி பசங்களோட குஸ்தி ஒண்ணு இல்லாம ஆக போகுது. இந்த போட்டி இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேருடைய ஃபுட்வொர்க் ரொம்ப அருமையா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆனா இப்ப பம்மி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க 3 பாயிண்ட்ஸ்ல முன்னாடி இருக்காங்க. மம்மிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மம்மிக்கு 8, சங்கீதாக்கு 4. நண்பர்களே, இந்த காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் டென்ஷனாவே போகுது. ஏன்னா சங்கீதா, பம்மி ரெண்டு பேருக்குமே தெரியும் இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஸ்டேட்டை நேஷனல் லெவலுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போவாங்க. நல்லா புஷ் பண்ணு. இங்க பாரு, இந்த விட சக்தி அவர்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் நீ நேஷனல்ஸ்க்கு போக முடியும். சொன்னது புரிஞ்சதுல? பாயிண்ட் அதிகமா தான இருக்கு. அதை விடு, பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போற? இப்போ நாம பார்க்க போறது பலசாலி பம்மி, சக்தி வாய்ந்த சங்கீதா. இவங்க ரெண்டு பேரும். பம்மி நில்லு, பம்மி ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நம்ம கையால இவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நம்மள எப்படி முன்னேற விடுவாங்க? பாழா போன இந்த ஜாதி தான் காரணம். இதுல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். இதுல நம்ம பொருந்துட்டோம்ல, அனுபவிச்சே தீரணும்ல. நீ கவலைப்படாம இருப்போமே. நீ வேணா பாரு, கண்டிப்பா நீ ஒரு நாள் நேஷனலுக்கு போவ. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம்ல? பைத்தியம் பிடிச்சிடுச்சாடா உனக்கு? இதுக்கு மேல நீ எவ்வளவுதான் எனக்காக கஷ்டப்படுவ? எனக்காக எல்லாத்தையும் இழந்துட்ட. நான் விளையாடணுங்கிறதுக்காக நீ படிப்பையே விட்டுட்ட. ஆனா என்னாச்சு? எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இந்த நாயங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள அழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் ட்ரை பண்ண போறதில்ல. பாபா காஷிபூரோட பாபா, 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 காஷிபூரோட பாபா. பம்மி, அவங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டு எஃப்ஐஆர் வாபஸ் வாங்க. இவளை எதுக்காக அனுப்புறீங்க நீங்க? தேவையில்லாம எதையாவது பேசி இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. வேற என்ன செய்ய சொல்ற? நான் போய் எஃப்ஐஆர் வாபஸ் வாங்குறேன். டாக்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க, இல்லன்னா என் அண்ணன் செத்துருவான். சீக்கிரமா வாபஸ் வாங்கிட்டு வா. காஷிபூரோட பாபா, ஒரு படையோட தான் வந்திருக்காரு போல. அமைதி, அமைதி. இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் சொற்பொழிவு நிகழ்த்த வரல. ஒருத்தருடைய நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது. அதனால இந்த இடத்துல யாரும் கோஷம் போடவே கூடாது. எல்லாரும் கைய கூப்பி மனசுல தியானம் பண்ணுங்க. அந்த அடிப்பட்ட குழந்தைக்காக வாழ்க. அவர்தான் பாபா நிராலா.
தம்பி ஒரு நிமிஷம், பாபா எதுக்கு இங்க வந்திருக்காரு? பாபா இல்ல பாபாஜின்னு சொல்லுங்க. ஒரு ஹரிஜன் குழந்தைய மேல் ஜாதிக்காரங்க சேர்ந்து அடிச்சிட்டாங்க. எங்க அநியாயம் நடந்தாலும் அங்க பாபாஜி இருப்பாரு. சக்தி இந்த பாபா எங்கிருந்து வந்தாரு? எல்லாரும் அப்படியே நில்லுங்க. பாபாஜி, என் பையனை காப்பாத்துங்க. என்ன பண்றீங்கம்மா? எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க. கடவுள் காப்பாத்துவாரு. இரு எங்க போற? அங்க இருக்கிறது எங்க அண்ணன், அவர்தான் அடிச்சிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் எங்க? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்கிறேன். சௌத்ரி, கோவந்தா மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டுரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சா இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டெம்ப்ட் மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ கேக்குறல? சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பரதேசி, அவ்வளவு தைரியமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் புள்ள ரெண்டு பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்களா? முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபே. ஆம் பாபாஜி, போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. அன்பே அன்பே. சொல்லுங்க சொல்லுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜபம் பண்றாங்க. நீ உள்ள போனோம்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார், வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆல்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல. சார் சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க.
இல்ல ஏன் சொல்றேன்னா நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்க. இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு? சார் நம்ம போலாம் வாங்க சார் வாங்க. அவ ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதெல்லாம் உன்னோட பிரமை. நான் இதே கையால தான் அவளை கொன்னு புதைச்சேன். இனி எப்பவும் திரும்ப வர மாட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 1 மாசம் ஆயிடுச்சு. ஏன் பிராக்டிஸ்க்கு வராம இருக்க? சோ என்ன மிஸ் பண்றியா என்ன? ஆனா நீ பிராக்டிஸ் மிஸ் பண்றதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கோச் ஏன் வரலன்னு கேக்குறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லிடு, குஸ்திய தவிர இன்னும் நிறைய வேலை வந்துருச்சுன்னு. ஆமா ஆமா, வீடு துடைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், பன்னிங்களை வேற மேய்க்கணும். வேலைக்காரிக்கு வேலை இருந்துட்டே தானே இருக்கும். குஸ்திலேயே இவ கழுத்து திரும்ப வேண்டியது தப்பிச்சிட்டா. இவள மாதிரி வேலைக்காரிக்கு குஸ்தி எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால நிரந்தர வேலைக்காரி ஆயிட்டா போல இருக்கு. பயில்வான்லாம் ஆகிறதுக்கு கெத்து வேணும்ல, அதெல்லாம் எங்கள மாதிரி ஆளுங்க கிட்டதானே நிரந்தரமா இருக்கும். வேலைக்காரி நாய். திமுரு பிடிச்ச குள்ளச்சி. என்ன பண்ணிட்டு இருக்க? அவள எதுவும் பண்ணாத, விட்டுரு. கழுத. மம்மி விடு சொல்றல. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? விடு அவள. உன்னை என்ன பண்ற பாரு. பாடி என்ன பண்ணுவியா பண்ணிக்கோ. வந்த சாவங்க விடுங்க. பைத்தியம் பிடிச்சிட்டா மம்மி. அவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா எனக்கும் ஒரு ஆளு தெரியும். அவர் இவங்களை விட ரொம்ப பெரிய ஆளு. இவங்களை ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் முடிச்சிடுவாரு. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. பாக்கதானே போற மம்மி. மம்மி நீ எதுக்கு காலேஜ் முடிச்சுட்டு லேட்டா வர? ஆமா எங்க இருந்து வர? காலேஜ்ல இருந்து தான். வேற எங்க இருந்து வருவாங்க? எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் நடக்கும்போது லேட்டா தானே வர முடியும். ஆமா, உன் முகத்துல என்ன காயம்? ஒண்ணு இல்ல, சைக்கிள் இருந்து கீழே விழுந்துட்டேன். சரி நீ எங்க இருந்து? அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? மிச்சத்தை அப்புறம் பேசிக்கோங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. கோச் சார் இன்னைக்கு எல்லாருக்காகவும் பால் பர்ஃபி வர வச்சிருந்தாரு. பசி இல்ல. என்னது? பால் பர்ஃபி சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிருச்சா? நீ 2 டஜன் பழமும் சப்பாத்தியும் சாப்பிடுறவ. மா, நான் தான் சொல்றேன்ல பசிக்கலன்னு. வர வர இவளுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கா. எதுக்குமா கத்துற? அவளே பிராக்டிஸ் முடிச்சிட்டு வந்திருக்கா. டயர்டா இருப்பாள்ல.
நீங்க பாத்திருக்கீங்களா? இவளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எங்க பொண்ணு பாத்திருக்கீங்களா? தம்பி தம்பி எங்க பொண்ணு பாத்திருக்கீங்களா? எல்லா பசங்களும் இருக்குல்ல? இவ என்னோட பொண்ணு. சரி சரி. இவளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? தம்பி போங்க போங்க. தம்பி உங்களதான். இவ என் பொண்ணு வினிதா. ஒரு வருஷமா காணாம போயிட்டா. அன்பே உலகம். இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நான் கடைசியா பார்த்தது. இவளை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அன்பே உலகம். அண்ணா அண்ணா இந்த பொண்ணு எங்கேயாவது சீக்கிரம் பாத்திருக்கீங்களா? ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. இவளை எங்கேயாவது பாத்தீங்களா? டைம் ஆகுது, சீக்கிரம் எல்லாரும் ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. தம்பி. நீங்க பக்கத்து சீட்ல பாருங்க. இவ என் பொண்ணு. இவளை எங்கேயாவது பாத்தீங்களா? சார் தினமும் வந்து உங்க பொண்ணோட போட்டோ காமிச்சு காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க சார். தம்பி, சரி இந்த போலாம் பஸ் போலாம் எல்லாரும் ஏறியாச்சு. ஸ்டாப்ல போங்க இவளை இங்க எங்கேயாவது கிளம்புங்க. பாத்தியா? பேர் சொன்னாலே போதும். நிறுத்துங்க 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 நிறுத்துங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க. நிறுத்துங்க. எப்படி தாண்டி வந்தீங்க? லைன் கணக்கு தெரியல. என்ன செக்கிங் பண்றது தெரியலையா உனக்கு? சார் இது ஆசிரம வண்டி சார். பக்தர்களை கூட்டிட்டு போறோம். தேவையில்லாம செக் பண்ணாதீங்க. அப்படியா? இதுல என்ன வச்சிருக்கீங்க காட்டு. இதெல்லாம் நீங்க தொடக்கூடாது. இது பாபாஜியோட பிரசாதம். பாபாஜி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திறக்கணும். ஓ அப்படியா? வேண்டாம் விட்டுரு. இந்த ஏரியால ஆசிரம வண்டியில செக் பண்ணவே மாட்டாங்க. அவங்க போட்டு விட்டுருங்க. ஓகே போங்க சார். போங்க. அண்ணா நீங்க வண்டி எடுங்க போலாம். பாபா நீயே காஷி நீயே காபா உந்தன் நாமம்தான் உலகெங்கிலும் ஒலிக்கின்றதே ஒலிக்கின்றதே. அணுவிலும் நீ அமர்ந்திருப்பாய் தேடினால் தென்படுவே. நீங்க போய் லைன்ல வாங்க. அங்க போய் பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாபாஜி அணுவிலும் நீ அமர்ந்திருப்பாய் தேடினால் தென்படுமே. ஒவ்வொரு நாளும் உந்தன் மகிமை ஒவ்வொரு நாளும் உந்தன் மகிமை வானில் ஜொலிக்கும் தாரகை போ வானில் ஜொலிக்கும் தாரகை போல் உலகத்தை ஆழ்பவன் நீயே உலகம் படைத்தவன் நீயே உலகத்தை ஆழ்பவன் நீயே உலகம் படைத்தவன் நீயே. அவனின்றி கல்வியும் இல்லை அவனின்றி அறிவும் இல்லை. ஓ இதய கோயிலில் அவனை வைத்தால் எந்த இடரும் இல்லை. ஆழ்பவன் நீயே உலகம் படைத்தவன் நீயே உலகத்தை ஆழ்பவன் நீயே உலகம் படைத்தவன் நீயே. வாழ்க்கை பயணத்தில் நல் வழி சொல்வான் பயணத்தில் நல் வழி சொல்வான். இமயம் இனி கையெட்டும் தூரத்தில் தானே கையெட்டும் தூரத்தில் தானே. வாழ்க்கை பயணத்தில் நல் வழி சொல்வான் அந்த இமயம் கையெட்டும் தூரத்தில் தானே. உந்தன் மகிமை ஒவ்வொன்றாய் கூறிடும் போது கல்லில் கூட ஈரம் கல்லில் கூட ஈரம். அவனின்றி உயரும் இல்லை அவனின்றி புகழும் இல்லை. அவனின் நாமம் போதிச் சென்றால் வாழ்வில் சோர்வே இல்லை. உலகத்தை ஆழ்பவன் உலகம் படைத்தவன்
பாபா, காசிபுரோட பாபா, ஏழைகளின் பாபா, காசிபுரோட பாபா. நம்ம குடும்பமே நீ நல்லா படிச்சு பெரிய அந்தஸ்துக்கு வருவ, பைல்வான் காத்துக்கிட்டு இருக்க. அவங்க வாழ்ற மாதிரி நீயும் வாழலான்னு பாக்குறியா? பத்தாததுக்கு அந்த சங்கீத பொண்ணோட சண்டை போட்டு வந்திருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணா நீ தப்பா புரிஞ்சுட்டு ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் பொம்மி. இந்த பாபா என் உயிரை காப்பாத்தினதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போயிடுவியா? பாபா இல்ல, பாபாஜின்னு சொல்லு. அவர் பேரு மரியாதையோட கூப்பிடு. அவர் உன் உயிரை காப்பாத்தினதுக்காக மட்டும் நான் இந்த இடத்துக்கு வரல. நான் இங்க ஏன் வந்தேன்னு தெரியுமா? அவர் செய்யறது எதுவும் இது வரைக்கும் யாரும் செய்யல, செய்ய போறதும் இல்ல. அப்படியா? சரி, உன் பாபா அப்படி என்னதான் உள்ள பண்றாருன்னு நானும் வந்து பாக்குறேன். அந்த பாபாக்காக உன் கூட போற அண்ணன்கிட்டே போய் சொல்றல, இதுல குடும்பத்தை வேற ஏமாத்துறல. அண்ணா உன்கிட்ட சொன்னல, மரியாதையோட கூப்பிடு. அவருக்கு மரியாதை கொடுத்தா உன்னையே இவ்வளவு கேவலமா நீ நினைச்சுக்க மாட்ட. பாபாஜி என்ன செய்யறாரு தெரியுமா? உனக்கு அது சொன்னா புரியாது, ஆனா என்னால காமிக்க முடியும். வா என் கூட வா. இதுதான் ஆசிரமத்தோட சூப்பர் ஹாஸ்பிட்டல். அன்பே உலகம், உள்ள வா. அன்பே உலகம், அன்பே உலகம். இந்த பையனோட பேரு அங்கூர். இவனோட ஹார்ட்ல ஓட்டை இருந்துச்சு. வெளிய டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்றதுக்கு 7 லட்சம் கேட்டாங்க. அங்கூருக்கு அப்பா கிடையாது. என்கிட்ட கொஞ்சமா நிலம் இருக்கு, ஆனா அது இருந்தும் கூட காப்பாத்த முடியல. பாபாஜியோட பக்தர் தான் இந்த ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சாங்க. வெளி ஹாஸ்பிட்டல்னா இந்த நிலத்தை வித்து கூட என்னால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஆசிரமத்துல எவ்வளவு பணம் வாங்குனாங்க தெரியுமா? 1 ரூபாய் கூட வாங்கல. ஆபரேஷன் முடியற வரைக்கும் அங்கூர் இங்கதான் இருப்பான். அவனுக்கு கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்கும் அவனுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் இங்கதான் நடக்கும், அதுவும் ஃப்ரீயா. அன்பே உலகம், அன்பே உலகம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்க பொம்மி? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? உலகம் நல்லா இருக்கு. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம். எங்க அண்ணன் கூட வந்திருக்கான். அன்பே உலகம். அவன் பேரு சக்தி. என்ன பேரு? சக்திமா, என்னோட அண்ணன். உங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிமா. பாருங்கம்மா, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்லம்மா, எனக்கு இதுவே போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். பாத்து போமா. இந்த மாதிரி 20 முதியோர் இல்லம் திறந்து வச்சிருக்காரு பாபாஜி. அதுவும் எல்லா ஊர்லயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீ. வா, இதான் கிச்சன். அன்பே உலகம், அன்பே உலகம். ஆயிரக்கணக்கான பேருக்கு இங்க சமைக்கிறாங்க. நிறைய ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். இது ரோதா சன்னன். இது என் அண்ணன் சக்தி. அப்படியா? அப்ப நீதான் சக்தி. அட, என்ன கட்டி புடிப்பா. அப்ப நீயும் நானும் 2 பேரும் ஒண்ணாச்சே. என்ன சொல்றீங்க? ஆமா, பாபாஜி உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எனக்கும் கொடுத்திருக்காரு. அண்ணனோட இந்த உதட மேல் ஜாதிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்க கிராமத்துல அரிஜனுக்கு மீசை வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஆனா நான் மீசை வச்சுட்டேன், உடனே வந்துட்டானுங்க. என்ன கொலை செய்யணும்னு நினைச்சுதான் வந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து பாபா சாமி கடவுள் மாதிரி எங்கிருந்தோ வந்து சேர்ந்தாரு. அப்புறம் அந்த நாய்ங்க என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டி வந்துச்சு. தெரியும் தங்கச்சி, தெரியும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆனா என்ன பண்றது, அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அப்புறம் என்ன, கடவுளே வந்து காப்பாத்திட்டாரு. அப்புறம் வேற என்ன கவலை இருக்க போகுது? பாபா சாமி அவர் இடத்துலயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அதனால நான் இப்போ இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியா 2 வேளை சாப்பாடு. நான் என்னோட வாழ்க்கையவே பாபா சாமிக்காக ஒப்படைச்சிட்டேன். பாபா சாமிக்கு எப்பவுமே வெற்றி தான். பாபாஜிக்கு எப்பவுமே பாபா இத பத்தி யோசிச்சியா? இந்த விஷயத்தை பத்தி அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? நிலைமைனா
சந்தோஷப்படுவாங்க. இது புண்ணிய காரியம் தானே. அப்படியா? இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு வயசு இருக்கு. முதல்ல ஒரு வேலையை தேடிக்க. ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும்னு. எப்படியும் முடிவெடுத்தாச்சு, அப்புறம் என்ன பயம்? நேரம் வரும்போது சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுவ? நான் சன்னியாசினி ஆக போறேன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? இல்லன்னு, இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாம இருந்தேன். ஆசிரமம் வந்தப்புறம் எல்லாம் தெளிவாயிடுச்சு. அடுத்தவங்களுக்காக தான் என் வாழ்க்கையே. நான் ஒரு சன்னியாசினியா இருந்து சேவை செய்ய போறேன். பாபாஜிக்கு, அப்புறம் அவரோட பக்தர்களுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. மெடல் வாங்கலாம், குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ற? நீ இவ்வளவு மெடலை தள்ளிப்போ, தள்ளிப்போ. என்ன பண்றீங்க? நான் விட போறதா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணி வந்திருப்பேன். நீ எங்க இருந்து பயில்வானாக போற, மெடல் வாங்க போற? வேலைக்கு போறதை விட்டு ஆசிரமம் பக்கம் போய் சுத்திக்கிட்டு இருக்கல. சன்னியாசி ஆக போறியா? காலை வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். சீக்கிரம் உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நீ நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் தலை காட்ட முடியல என்னால. நீ பிடிவாதக்காரினா, நான் அம்மா உனக்கு இந்த ஆசிரம பைத்தியத்தை உன் மனசுல இருந்து இறக்கலனா, நான் எங்க அப்பாக்கு பிறந்த பொண்ணுல தெரிஞ்சுக்கும். நான் பாபாஜியை என்னைக்கோ என்னோட குருவா ஏத்துக்கிட்டேம்மா. நான் ஒரு சன்னியாசினியா இருந்து சேவை செய்யணும். இனிமே அதான் என் வாழ்க்கை. இது பிடிவாதம் இல்ல, என்னோட விசுவாசம்மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ, நீ பண்ற காரியத்துக்கு இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்க போதும். நீ பண்ணதெல்லாம் எப்படி நீ வெளியில போற நானும் பாக்குறேன். காலை உடைச்சு அணுவிலும் நீ அமர்ந்திருப்பாய், தேடினால் தென்படுமே. ஓ, அணுவிலும் நீ அமர்ந்திருப்பாய், தேடினால் தென்படுமே. ஒவ்வொரு நாளும் உந்தன் மகிமை, ஒவ்வொரு நாளும் உந்தன் மகிமை. வானில் ஜொலிக்கும் தாரகை போ, வானில் ஜொலிக்கும் தாரகை போல். என்ன சத்பால்? பாபாஜி, வலகண்ணாவை நீ எந்த வகையிலையும் தொந்தரவு படுத்தலையா? நீங்க இருக்கும்போது என்ன வேற யாராவது தொந்தரவு படுத்த முடியுமா என்ன? வணக்கம் பாபாஜி. நலமோடு வா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பாபாஜி. இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. ஒரே பிடிவாதம். சாதுவாகணுமா, ஆசிரமத்திலே இருக்கணுமா? இந்த முகத்தை எங்கேயோ. ஏ பயில்வான், நீ பக்தி நல்ல விஷயம், ஆனா ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த? அப்போ ஆசிரமத்துல உனக்கு அனுமதி கிடையாது. நேரா வீட்டுக்கு திரும்ப போ. அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாம உன்னால எப்படி ஆசிரமத்துல இருக்க முடியும்? இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போனா மறுபடியும் என்ன இங்க திரும்ப வரவிட மாட்டாங்க. ஆனா நான் என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டேன். ஆசிரமத்திலேயே இருந்து ஆசிரமத்துக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன். எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் பாபாஜி. ஏ பயில்வான், உனக்கு வாழ்க்கையை கொடுத்தவங்க, உன்னை பெத்தவங்க. நீங்க வந்துட்டா அப்புறம் அவங்கள யார் பார்த்துப்பாங்க? இவளை இங்க இருந்து அனுப்பி. பெத்தவங்க கூட இருக்க முடியாதவங்க எப்படி ஆசிரமத்துல மட்டும் இருக்க முடியும்? போ, இது ஆசிரமம். இந்த இடம் சேர்த்து வைக்கிறதுக்காக, பிரிக்கிறதுக்காக. பெத்தவங்க உனக்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் இங்க உனக்கு அனுமதி கிடையாது. நேத்து ராத்திரி நம்ம கௌஷிக் போன் பண்ணோம். உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொல்லி சொன்னான். என்ன முடிவு எடுத்திருக்க? அந்த தலகனம் பிடிச்ச அலைகிற சிஎம் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் 1 நம்பர் ஃப்ராடு தெரியுமா? அந்த இனாகுரேஷனுக்கு கூப்பிட்டு என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறான். அதனால இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எவ்வளவு தூரம் விலகி இருக்கோமோ அவ்வளவு நல்லது. பாபாஜி, இது கோழத்தனம் இல்ல, உணர்ச்சியில எடுத்த முடிவும் இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் சன்னியாசினியாக முடிவெடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா ஆயிடுவேன். நீங்க என்ன எப்படி வேணாலும் சோதிச்சு பாருங்க.
உங்க பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரிங்க. முடிவெடுத்துதா வந்திருக்கா. நானும் அதே மாதிரி பிடிவாதக்காரன் தான். ஆனா நான் சொல்றத நீ கேட்டாதான் நீ சொல்றத நான் கேட்பேன். சொல்லு, சம்மதமா? சம்மதம் பாபாஜி. அப்ப கேட்டுக்க, நீ சன்னியாசி ஆகக்கூடாது. நல்லா படிக்கணும், குஸ்தி விளையாடிக்கிட்டே இருக்கணும். நீ பயில்வானாச்சே, பயில்வானா தான் இருக்கணும். அதுதான் உனக்கு சரியா இருக்கும். என்ன நீங்க இங்க இருந்து திரும்ப அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. இப்போ உங்க பொண்ணு படிக்க வேண்டிய வயசு. உங்களோட அனுமதி இருந்தா பம்மி இங்க ஆசிரம ஹாஸ்டல்லே தங்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு சொந்தமான காலேஜிலே படிக்கலாம். ஆசிரம சார்பா குஸ்தியிலையும் பங்கெடுக்கலாம். ஆசிரம சார்பா விளையாடுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி இவளை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. பாபாஜி, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஆனா எங்களுக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்ல பாபாஜி. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து காசு வாங்குற கீழ்த்தரமான வேலையை என்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம். இது எல்லாமே கடவுளுடையது, அதாவது எல்லாருடையதும். எதுவும் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமத்துல எல்லாமே இலவசம் தான். பக்தர்களுக்காகவே உருவான ஆசிரமம் மிகவும் சிறந்தது. வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! பாபாஜி வாழ்க! பாபாஜி வாழ்க! அவர் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் இவளோட அம்மா. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை தனியா ஆசிரமத்துல எப்படி விட முடியும்? மா, புரிஞ்சுக்குங்க, பம்மிக்கு இந்த ஆசிரமம் தான் பெஸ்டா இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, மேட்ல பிராக்டிஸ், இது எல்லாமே இந்த ஆசிரமத்துல இருக்கு. அப்புறம் அவ தனியா இருக்க மாட்டேமா, நானும் அவ கூட தான் இருக்க போறேன். என்ன ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நீயும் சாதுவாக போறியா? சாதுலாம் இல்லப்பா, இங்க சேவை செய்யலான்னு இருக்கேன். எனக்கு இப்பதான் புரியுது, இது பழங்காலத்து ஆசிரமம் மாதிரி கிடையாது. இங்கே ஃபேக்டரி இருக்கு, வேலை இருக்கு. இங்க ஒரு ஆள் சேவை செஞ்சா சம்பளமா 15,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அங்க 3 வருஷமா 8,000 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்க. ரோதாசனா, நான் படிச்ச சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வரவா? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொண்டு வர, வேலை கிடைச்சிடும்ல? தம்பி, ஆசிரமத்துல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இங்க சேவை செய்யறதுக்கு பாபாஜி சில பரீட்சை வைப்பாரு, முடிவும் அவர் தான் எடுப்பாரு. பரீட்சையா? எனக்கு அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் கிடையாது. நான் இங்கிலீஷ்லயும் அக்கவுண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராங். நான் பாஸ் ஆயிடுவேன்ல? ரொம்ப அப்பாவியா இருக்க தம்பி. பாபாஜி படிப்பு சம்பந்தப்பட்ட பரீட்சை வைக்க மாட்டாரு. உன் நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் தான் பாப்பாரு. தோற்றம், குணம்லாம் பாப்பாங்களா? ஆமா, எல்லாருக்கும் பரீட்சை வைப்பாரு. இது எல்லாத்துக்கும் மேல பாபாஜிக்கு தான் எல்லாம் தெரியும். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். உள்ள வாங்க. இடம் நல்லா இருக்கு. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். இந்தம்மா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணு. சைன் பண்ணு. அதை கொண்டு வாப்பா. ஷாபாஷ். இத வாங்கிக்கமா. வாமா, நான் உங்களோட ரூமை காட்டுறேன். வானே, நீயும் வா. இல்ல இல்லம்மா, இவர் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால இவர் அங்க வரக்கூடாது. போலாமா? சூப்பர்ல. என்னை பத்தி நீ இனிமே கவலையே பட வேண்டாம். எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஜாக்கிரதையார் பயில்வான். இந்த நம்ம போலாம் தம்பி. வாடாப்பா. இதோ இதுதான் நீ தங்க போற ஹாஸ்டல். அன்பே உலகம். அன்பே உலகம்.
மம்மி வாடா தங்கம். சுமன் எங்க? அம்மா அவ காலேஜ்க்கு போயிருக்கா. அப்படியா? சரி சரி. இவ பர்மிந்தர் மம்மி. இனிமே இவ உன் கூட தான் இருப்பா. உன்னோட புது ரூம் பார்ட்னர். பாபாஜிக்கு வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி. வெல்கம். என் பேரு ரேகா. இதுதான் உன்னோட பெட்டுமா? சரிங்க. சனோபர், உன்னை அறிமுகப்படுத்திக்க மாட்டியா? சனோபர், என் பேரு பம்மி. கண்ணா, இனிமேல் உன்னை ரேகா தான் காலேஜ் கூட்டு போவா. சரியா? இவன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா. சரிங்க. சரிங்கம்மா, கண்டிப்பா. வரமா. கொடை வள்ளல் பாபாஜி, தயை உங்களோடது, ஆசீர்வாதம் உங்களோடது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். காசிபூரோட பாபா, ஏழைகளின் பாபா. எல்லா விளையாட்டும் சமமாதான் இருக்கு. அதோட சேர்த்து விசுவாசம், பக்தி, நம்பிக்கை கடவுள் மேல இருந்தா உங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். அவர் தான் எல்லாத்தையுமே செய்யறாரு. நான் இங்க எதுவும் செய்யல. நான் என்னைய அவர்கிட்ட அர்ப்பணிச்சுக்கிட்டு, நீங்களும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க. மாயை, மோகம், மனசு, உடம்பு, காசு எல்லாம் அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு, குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி, புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். அன்னை, தியாகம் பண்றதுக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையே. அன்பே உலகம். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்ததுல தியாகம் பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா போலாம். பாபாஜி வாழ்க. பாபாஜி, இவர் பேரு சத்வீந்தர் லோச்சன். நம்ம ஆசிரமத்துல சேவை செய்ய ஆசைப்படுறாரு பாபாஜி. இங்க பாருங்க தம்பி, உங்க தங்கச்சிக்கு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைச்சது. அதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும்னு தன்னுடைய துணிச்சலை காட்டினா, குடும்பத்தையே உதறிட்டு வந்தா. இப்ப சொல்லு, உன்னை தன்னார்வலரா ஆக்கிக்க நீ இந்த ஆசிரமத்துக்கு என்ன செஞ்சிருக்க? பாபாஜி, நீங்க தான் எனக்கு கடவுள். நான் எதுவும் செய்யல, ஆனா கண்டிப்பா ஏதாவது செய்வேன். நல்லா உழைப்பேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். பாபாஜி, இந்த பையன் பாட்டில் கம்பெனில 3 வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கான். நம்ம மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில சேவை செய்ய அனுப்பலாமா பாபாஜி? மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் பாபாஜி. 20,000? அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இதுல சேவைக்கான நோக்கம் இல்ல, பேராசைதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்க. உனக்கு வேலை வேணும், அதுவும் மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில.
இல்ல பாபாஜி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பாபாஜி. பாபாஜி, அது நான் தான் இவர்கிட்ட சொன்னேன் பாபாஜி. நீங்க இவரை மன்னிச்சிருங்க பாபாஜி. நிச்சயமா நிச்சயமா மன்னிச்சிட்டேன். இத பாருங்க தம்பி, தன்னார்வலர்னா வேலை செய்யணும். சேவைக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப தியாகம் பண்ண முடியுமா? முடியும் பாபாஜி, நீங்க உத்தரவு கொடுத்தாலே போதும். சரி, அப்போ நீ உன்னையே தியாகம் பண்ணிட. எனக்கு ஒன்னும் புரியல பாபாஜி. அடுத்த வாரம் இந்த ஆசிரமம் சமூகத்துல சித்திரவதை அனுபவிச்ச பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை நீ விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் நீ செய்கிற தியாகம். இதுதான் உனக்கான பரீட்சை. தயவு செஞ்சு ஆனா அது இதுன்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. இப்படியெல்லாம் சொன்னா சேவை செய்ய முடியாது. முதல்ல உன்னையே தியாகம் பண்ணிக்க தயார் பண்ணிக்க. இங்க பாருங்க பாபாஜி, இவனை கூட்டிட்டு போங்க. பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. போங்க தம்பி, போங்க போங்க. காசிப்பூரோட பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! காசிப்பூரோட பாபா என்ன மறுபடியும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இது ஒத்து வராது, என்னால பண்ண முடியாது. அப்ப நீ பாபாஜியோட உத்தரவை கடைபிடிக்கல. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற மாதிரி உத்தரவு போடணும். அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இத பத்தி அம்மா அப்பா கிட்ட கேட்டுதானே ஆகணும் பொம்மி. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாபாஜி என்ன விளையாடுறாரா? இத்தனை பொண்ணுங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாபாஜி விளையாடுறாருல, அப்போனா உனக்கும் புது வாழ்க்கையை கொடுத்து அவர் விளையாடுவாரு. அப்படிதானே? நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? நான் அதுக்கு சொல்லல பொம்மி. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு. சேவை செய்யறது எல்லாராலையும் முடியாது. அப்ப நீ ஒண்ணு பண்ணுன, நீ வீட்டுக்கு திரும்ப போயிடு. சரியா? நீ அங்கேயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. நல்லது நடக்க விட மாட்டேல. அம்மி, வேலையை வேற விட்டுட்டு வந்திருந்தேன். நான் திரும்ப ஊருக்கு போய் என்ன பண்ண போறேன்? அம்மாக்கு தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க. மாமியை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. எனக்கு சத்தியமா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு சக்தி, ஜோடிகள் சொர்க்கத்துல உருவாகிறது. அதனால தேவையில்லாம நீ கவலைப்படாத. இந்த ஆசிரமத்துல வேலை செய்யறதால உனக்கு பணம் வரும். அதை பத்தி யோசி தம்பி. அப்பதானே அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ண முடியும். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் செட்டில் ஆயிடும். எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா, நீ ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ பழகிட்டு. இது எல்லாம் ஏமாத்த வேலை. இதெல்லாம் கொடுமை. பாபாஜி எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு. அண்ணா என்ன பேசுற? இது எப்படி ஏமாத்த வேலை ஆகும்? பாபாஜி தான் ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தாருல்ல, சித்திரவதைக்கு ஆளான பெண்கள்னு. பாபாஜி பேசி நடத்த கெட்ட பொண்ணுன்னு யாரையுமே சொல்ல மாட்டாரு சக்தி. உனக்கு தான் இது புரியல. மத்த எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம், அது தேவையில்லையே. இந்த பாரு சக்தி, பைத்திய மாதிரி பேசாத. பாபாஜி அடிக்கடி கூப்பிட்டெல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாரு. இங்க பாரு, நீ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னோட சேர்த்து பம்மியும் ஆசிரமத்துல இருந்து துரத்திடுவாங்க. அப்புறம் உன்னை ஆசிரமத்துக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நடைபெறவிருக்கும் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இவை அனைத்தும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர் பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெற்றோரை அழைத்து வராதவர்கள் ஆசிரமத்தில் உள்ள பெரியோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய கல்யாண வைபவம் கோபாசாமியின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கோபாசாமியிடம் உங்கள் திருமணத்திற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை பார்த்து
சரியான இருக்கையில் அமருமாறு உன்னோட அண்ணாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கான்? ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லது கெட்டது பத்தி சரியா தெரியல. செய்தாய் அருளின் சுடராய் ஒளியின் விளக்காய் உள்ளத்தில் நீ வந்தாய், உள்ளத்தில் நீ வந்தாய். இன்னும் சற்று நேரத்தில் பாபாஜி இந்த திருமண விசேஷத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க வளமுடன். தங்கச்சி ஒரு நிமிஷம். என்னாச்சு? எந்த சார் கிட்ட நிக்கிறீங்க நீங்க? இது தப்பான நம்பர். உங்க நம்பர் 28. நல்லா பாருங்க, இது 26. வாங்க, கரெக்டான நம்பர் கூட்டிட்டு போறோம். வாங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அண்ணியா வர போறாங்க இல்ல? ஆமா. இந்த அற்புதமான கல்யாண வைபோகம் எங்கும் காண கிடைக்காதது. பாபாஜிக்கு எவ்வளவு அறிவு இல்ல? எல்லாமே இன்னைக்கு நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிடுவேன். அது எனக்கு நைட்டு ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருந்தா தூக்கம் வராது. இல்ல இல்ல, அதுக்கு சொல்ல நீங்க. எனக்கும் நைட்ல ட்ரெஸ் போடுறது பிடிக்காது. இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப வேர்த்துதான், அதான் ஜிப்பாவை அவுத்துட்டேன். பாருங்களேன், இந்த ட்ரெஸ் விஷயத்துல நம்மளோட 2 பேரோட பழக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே நீங்க அப்பாவியா இல்ல நடிக்கிறீங்களா? என்னது? இப்ப வரைக்கும் நீங்க வர்ஜினா இல்ல பிரம்மச்சாரியான்னு கேட்டேன். ஆமா, நான் பியூர் பிரம்மச்சாரி தான். அப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாதா? கல்யாணம்னா என்னன்னாவது தெரியுமா? கண்டிப்பா. அது கூட தெரியாம இருக்குமா? உங்களுக்கு இன்னைக்குதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்னாவது தெரியுமா? இது திரும்ப வராது. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இது ஒரு தடவை மட்டும்தான் வரும். நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
அப்படியே அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணுங்க. வெரி குட். அப்படிதான். நோ 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 நோ. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் போஸ் இருக்கணும். வெரி குட். ஏய், இப்படி பண்ணா எங்க நேஷனல்ஸ்க்கு போற? இன்னும் பெட்டரா. அவளை நல்ல சமாளி. அட என்னமா, நீ காலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா? அப்படிதான். காலை அப்படிதான். கம் ஆன் கம் ஆன். குட். லிசன், என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? இன்னும் நல்லா பண்ணணும். எஸ் எஸ், அப்படிதான். அப்படி தூக்கி போடு. சரண்டர் ஆயிடாத. எஸ், பவுல் பண்ண கூடாது. நேஷனல்ஸ் ஜெயிக்கணும்ல, எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணணும். ஏ பர்மிந்தர், பம்மி, காஸ்டியூம் போட்டு வா. ஏ பார்த்தி, இங்க வா. சரி, இவளோட விளையாடு. இவ இங்க புதுசு. வா, உனக்கு தெரிஞ்ச விதியை இவளுக்கு காமி. சரிங்க மேடம். போறோம். இப்ப நின்னுட்டு ஆரம்பிங்க. கேட்ச் பண்ணு. குட். புடி. நல்லா புடி. யாரு அந்த பொண்ணு? புதுசா வந்திருக்கா, ஆனா அவ நல்லா விளையாடுறா. முயற்சி பண்ணுங்க. வெரி குட். கம் ஆன், முடியும் உன்னால. ட்ரை பண்ணு. இன்னும் நல்ல பெட்டரா. டெக்னிக் ஓரளவுக்கு ஓகே, ஆனா உன்னோட ஃபுட்வொர்க் கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்னது வீக்கா இருக்கா? பாடி எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுட்வொர்க் இல்ல. பெரிய லெவல் மேட்ச்ல ஆப்போனன்ட் பிளேயர் முதல்ல உன்னோட அந்த வீக்னஸ் தான் பிடிப்பா. புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்கோ, இது ஒன்னும் ஷோ பிசினஸ் கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நான் நல்லா முயற்சி பண்றேன். அதெல்லாம் சரிதான், ஆனா கவனமும் செலுத்தணும். இவளோட ஒரு பவுட் பண்ண முடியுமா கோச்? வேணா ஒரு கேம் வச்சு பார்க்கலாமே. நான் பிடிக்கிற புடியில இவளால தப்பிச்சு போக முடியுதான்னு பார்க்கலாம். ரேணு, நீ உன் பிராக்டிஸ் பண்ணு. சரி, எல்லாரும் உங்க ஃபார்மேஷனுக்கு வாங்க. ஒரு உருவம் விஸ்வரூபம். பாபா நிராலா சிங் ஜிக்கு ஏழைகளின் பாபாக்கு எப்பவுமே வெற்றி. என்ன வருங்கால பைல்வானே சக்தி அண்ணா. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிராக்டிஸ் மண்ல இருந்து மேட்டுக்கு வந்தது எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா உடம்புல கொஞ்சம் மண்ணு படலனா குஸ்தி ஆடின மாதிரியே இல்ல. மேட்டும் நல்லா தான் இருக்குண்ணா, ஆனா கால்ல கிரிப் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் அந்த கோச் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்ல டம்மியா? இல்லங்கண்ணா, சூப்பரா சொல்லி கொடுக்கறாங்க. செம்ம பார்வை, கரெக்டா பிடிக்கிறாங்க. அப்படியா? சரி, அதை விடு, நீ எங்க வந்த? பாரு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பபிதா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அம்மா அப்பா பாக்குறதுக்காக. சரி, அப்ப நீயும் கூட வரணும். என்ன? நான் எதுக்கு? நீங்க தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீ தான் போகணும். அப்படியா? அப்பா உனக்கு சொந்தமே இல்லையா? சொந்தம் இல்லையா? அவங்க என்னோட செல்ல அண்ணி. ஆனா என்னால உன் கூட சண்டே எல்லாம் வர முடியாதுண்ணா. பாபாஜியோட சத்சங் இருக்குல்ல. இங்க பாரு பாமி, அப்படி சொல்லாத. நான் உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றேன் உனக்கு தெரியல. அப்புறம் உனக்கு வீட்டுல என்ன நடக்கும் நல்லாவே தெரியும். பபிதாவை பத்தி தெரிஞ்ச உடனே அம்மா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. இது பாருண்ணா, நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ் வாயேன். நான் தான் சொன்னேனே பாபாஜியோட சத்சங் இருக்குன்னு. அதை மிஸ் பண்றது தப்பு இல்ல. எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? பாபாஜிய மனசுல நினைச்சுக்கோ, எல்லாமே நல்லபடியா நடக்கும். உனக்கு தான் நல்லா தெரியுமே, நானும் உன் கூட வந்தா அம்மா என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்பா நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வா, வாங்க உள்ள வாங்க. போங்க, போமா, உள்ள போமா. வா.
இங்க இரு. உட்காருமா, உட்காருங்க. இப்ப எதுக்காக மூஞ்சியை திருப்பி வச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்கலாம்ல. சொல்லு, சொல்லுப்பா, சொல்லு. என்ன சொல்லணும் சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப சொல்லு, கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும், பாபாஜி சொன்னாரு, நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நாங்க 2 பேரும் பரலோகத்துக்கே போய் சேர்ந்துட்டோம்னு நினைச்சிட்டியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இவன் சன்னியாசி தங்கச்சி இருக்காளே, அவ தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. சரி, இப்ப மட்டும் இங்க வரதுக்கு என்ன அவசியம் இருக்கு? குழந்தையெல்லாம் பெத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கலாமே. பம்மிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நானே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல கோவப்பட்டு என்னமா பிரயோஜனம்? கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல. இவதான் உங்க மருமக பபிதா. வாய மூடுறியா? இது ஏன் வீடுங்கறத மறந்துடாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரோட்ல போற வர பொண்ணுங்களா இந்த வீட்டுக்கு மருமகளாயிட முடியாது. வாய்க்கு வந்து பேசாதீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் அவ உங்க மருமக. சதி வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதா அத்தை? நான் அந்த மாதிரி பொண்ணு. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சமுதாயம் உறவுக்காரங்களை என்ன நினைப்பாங்கன்னு தானே. ஆனா இதுல சதி எந்த தப்புமே பண்ணலையே. அவருக்கு எதுவுமே தெரியாது. எங்களை கட்டாயப்படுத்தி பாபாஜி கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நான் சத்திய விவாகரத்தை பண்ணிடுறேன். நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி. என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் என்ன விளையாட்டா? எப்படி வேணா நடந்திருக்கட்டும். நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இங்க பர்மா, நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, பபிதா இந்த வீட்டோட மருமகளா தான் இருப்பா. உங்களுக்கு பிடிக்கலனா நாங்க கிளம்புறோம். வா பபிதா. ஏய், உட்கார்ற. இந்த வீடு எனக்கும் சொந்தம் தான். மனசு புண்படுற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத. ஏற்கனவே ரொம்ப இருட்டிருச்சு. யாரும் வெளியில போக கூடாது. நீங்க 2 பேரும் மேல போங்க. எதுவா இருந்தாலும் நாம காலையில பேசிக்கலாம். வா பபிதா, மேல போலாம். வா. என்னால தானே உங்க அம்மா கூட நீங்க சண்டை போட்டீங்க. அவங்க பண்ணதும் தப்பு. என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா. என்னை பத்தி முழுசா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும். நீ எப்படி இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டி. நான் உன்னோட புருஷன். அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன தெரியணும்? நீ எந்த தப்பும் பண்ணல. எதுக்காக மத்தவங்க ஒண்ணு திட்டணும்? எனக்கு அப்ப 9 வயசு. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட டெல்லிக்கு வந்துட்டோம். $5000 ஆசைப்பட்டு என்ன எங்க அப்பா வித்துட்டாரு. அப்ப எனக்கு 12 வயசு கூட ஆகல. அந்த ஆள் என்ன சொல்லாத. உன் பழைய வழக்கு எனக்கு தெரிய வேண்டாம். நடந்தது அப்படியே மறந்துரு, புரியுதா? யாராவது உன் மேல கைய வச்சாங்கன்னு வை, அவனை நான் வெட்டிடுவேன். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க.